பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எப்படி என்றால், நாங்கள் மெக்கதோனியா நாட்டில் வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தனது ஊழியத்தின் வாழ்க்கையின் உண்மையான நிலையை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, அவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரராக இருந்தாலும் மனுஷருக்குரிய சோர்வு, பயம், மனவேதனை, எதிர்ப்பு எல்லாத்தையும் அவர் அனுபவிக்கிறார். இருந்தாலும் அவற்றின் மத்தியிலும் தேவனை நம்பி நிலைத்திருந்தார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, எங்கள் மாமிசத்திற்கு இளைப்பாறுதல், அவங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று சொல்கிறார். உடல் சோர்வை மட்டுமல்ல, மனரீதியான ஒரு உணர்ச்சிபூர்வமான காரியங்கள், ஊழிய சுமை எல்லாமே அதில் குறிக்கிறது. மத்தேயு நற்செய்தியில் பார்ப்போம் என்றால் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோர்வு வரலாம். ஆனால் அந்த சோர்வில் தேவனை நாடும்போது அவர்கள் ஒரு இருதயத்தில் ஆவிக்குரிய ஜீவத்தில் ஒரு புத்துணர்ச்சி, அதாவது மாமிசமும் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உற்சாகத்தை ஆண்டவர் தருகிறார். எப்பக்கத்திலும் எல்லா பக்கத்திலும் உபத்திரப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் பல திசைகளிலிருந்து எதிர்ப்புகளை சந்திக்கிறார். ஆனால் உபத்திரவங்கள் அவரது விசுவாசத்தை உடைக்கவில்லை. மேலும் அந்த உபத்திரம் மூலமாக ஆவிக்குரிய ஜீவத்தில் அவர் பலப்பட்டார். உபத்திரம் நன்மைக்கு, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு என்ற வேத வசனத்தின்படி உபத்திரவும் நமக்கு நன்மைக்கே. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழிய பாதையிலே அநேக உபத்திரப்பட்டார். நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள். ஆனால் ஒவ்வொரு உபத்திரத்திலும் அவர் பலப்பட்டார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பார்ப்போம் என்றால், எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், நாங்கள் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரம் என்பது தேவன் நம்மை விட்டுவிட்டார் என்பதற்கான அடையாளம் அல்ல. அவர் நம்மை உருவாக்குகிறார், நம்மளை ஷேப்பன் பண்ணுகிறார், இன்னும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்மளை மெருகேற்றுகிறார். புறம்பே போராட்டங்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்புற எதிர்ப்புகள், துன்புறுத்தல்கள், பொய் குற்றச்சாட்டுகள், சுவிசேஷத்திற்கு எதிரான தாக்குதல்கள் எல்லாமே இதில் குறிக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்ப்போம் என்றால், நல்ல போராட்டம், அதாவது உங்களுக்கு உபத்திரம் உண்டு, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உள்ளே பயங்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமை பற்றி குறிக்கவில்லை. சபைகளின் நிலை, விசுவாசிகளுடைய அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி, ஊழியத்தோட எதிர்காலம் எல்லாவற்றை பற்றி அந்த பரிசுத்த அக்கறையை எடுத்து காட்டுகிறது. அதான் அந்த பயங்கிறது. இதை வைத்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் பார்ப்போம் என்றால், எதற்கும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, சோர்வு வந்தாலும் தேவனை விட்டு விடவே கூடாது. தேவனை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். வெளிப்புறமாக எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் நாம் ஜெபத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், தரித்திருக்க வேண்டும். ஆமென். உள்ளத்திலே பயம் வந்தாலும் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் வாயில் அறிக்கையிட்டு அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை எந்த நிலையிலும் அவர் கைவிடுவதில்லை என்ற உறுதிப்பாடுகளை நாம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். பாருங்க, போராட்டம், பயம் ஒரு விசுவாசி வாழ்க்கையில் வரலாம். ஆனால் அவற்றை விட உலகத்தில் இருப்பனை காட்டில் நமக்குள் இருக்கிற பெரியவர். அவர் நமக்குள் தான் வாசம் செய்கிறார். நமக்குள் இருக்க கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். ஒருபோதும் நமக்கு போராட்டங்கள் மீது நம் கண்ணை வைத்து அதை பெரிதுபடுத்தி பார்க்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, தாழ்மையுள்ளவர்களை அவர் தேற்றுகிற தேவன், ஆறுதல் படுத்துகிற தேவன். பாருங்கள், நம்முடைய துன்பத்திற்கு பின் தேவனுடைய ஆறுதல் நிச்சயமாக நம்மளை தொடர்ந்து வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, போராட்டங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. தேவனுடைய ஆறுதல் நம்மளோடு எப்பவுமே இருக்கிறது. தேவன் நம்மளோடு தான் இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசத்தில் நாம் அதிலிருந்து மீண்டு எழும்ப வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இதற்கு நாம் முழுமையாக நம்மளை அர்ப்பணித்தவர்களாக ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே,
நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தில் ஆண்டவரே 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் 7ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே முக்கு கொடான கொடு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. வாசித்த இந்த வேத வசந்தபடி ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரே ஊழியத்தின் பாதையிலே அநேக உபத்திரங்கள், வேதனைகள், போராட்டங்கள், நிந்தைகள் என்ன இருந்தாலும் உம்மைக்குள்ளே வைராக்கியமாக நிலைத்திருந்தது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே, இந்த ஆவிக்குரிய ஜீவித்திலே, ஓடுகிற ஓட்டத்திலே அப்பா எத்தனையோ போராட்டங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், இடர்பாடுகள், சோதனைகள், வேதனைகள் என்ன வந்தாலும் பொறுமையோடு சகிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே வாசி செய்கிறீர். எந்த உபத்திரமோ, போராட்டமோ, வேதனையோ எங்களுக்கு முன்பு நீங்கள் இருக்கீங்கப்பா. எதுவுமே உண்மை கடந்து தான் எங்கள்கிட்ட வரணும். நீங்கள் அனுமதிக்காமல் எந்த ஒரு காரியமும் எங்கள் வாழ்க்கையில் நடக்காத ஆண்டவரே. எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு தாங்கிக்கல பலனையும் தருகிறீர். அந்த போராட்டங்கள், உபத்திரங்கள் வந்து தப்பிச் செல்ல வழியும் நீர் தருகிறீர். எங்களுக்கு ஆறுதல் படுத்துகிற தேவனாகவும் இருக்கிறீர். எங்களை அரவணைக்கிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா எல்லா உபத்திரத்துக்காக நன்றி. எல்லா வேதனைகள், சோதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களை நீர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஒரு புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலை தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா உண்மையே அப்பா எங்களை மண்டையில் எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நீ நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.